நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு தயிர் வடை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். குகன் வீட்டில் குகன், அவங்க அம்மா, தங்கச்சி 3 பேர் தான். குகனுக்கும் அவனோட தங்கச்சிக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. 2 பேருமே அடுத்தடுத்து இருக்கிறாங்க. சரி, முதல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. என்னடா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஆமாம்மா, ஆமாம், சரியாக சொன்னீங்க. தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுமா, பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க குகனு. ஆஹாஹா, அதெல்லாம் முடியாது. நான் நிறையா சாதிக்க வேண்டியிருக்கு. இப்போ தான் நான் படிச்சுட்டு வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கிறேன். உடனே கல்யாணம்னா எப்படி? அண்ணன் தான் என்னோட பெரியவன் தானே, அவனுக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்க, அதுக்கப்புறமா நான் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க குகனோட தங்கச்சி. அதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு ஊரே சிரிக்காதா? நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அண்ணனுக்கு நான் பார்த்து சீக்கிரமாகவே கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா, நான் சொன்னது தான். நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, என்னோட முடிவு இதுதான் அப்படின்ட்டா. என்னடா குகன், இவ இப்படி பேசிகிட்டு இருக்கிறா? படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டால, ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா இவ இந்த வாய் பேசுகிறாளே. என்னடா நடக்குது? அவளுக்கு கல்யாணம் பண்ணாமல் உனக்கு எப்படிடா கல்யாணம் பண்ண முடியும்? அவள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு தெரியல, அப்போது உனக்கு எப்போ கல்யாணம் ஆகிறது? இவ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது போல இருக்குது. எனக்கு டெய்லியும் இவ சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு தலைவலியாக இருக்குது. இப்போ ஒரு வாரமாக இப்படியே தாண்டா போயிட்டுருக்குது. நானும் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். மாட்டேங்கிறா. என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு ஒன்றும் புரியல. இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அதையும் கேட்டு பார்த்துட்டேன்டா, அதுவும் இல்லை. அண்ணனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறா. அப்படி என்ன ஆணித்தரமாக முடிவு பண்ணியிருக்கிறான்னு தெரியல. சரி, அவள் இதுக்கப்புறமும் கேட்குற மாதிரி இல்லைடா. நீ வேணும்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா, உனக்கு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அட என்னம்மா, அவள் தான் சின்ன பிள்ளை ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தா, நீங்களும் அதுக்கு மேலே இப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, அது எப்படிம்மா முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஆற போடுங்க, தன்னை போல் அவள் சரிக்கு வந்துடுவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிக்கெல்லாம் வரமாட்டேன். நான் சொன்னது தான். ஒரு முறை சொன்னாலும் சொன்னது தான், நான் 100 முறை சொன்னாலும் சொன்னது தான். எத்தனை வாட்டி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். அதனால் நீங்கள் தான் முடிவை மாற்றிக்கணும், சரிங்களா? முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் என்ன, குகனுக்கு வேறு வழியே தெரியல. சரிம்மா, நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கள், நீங்கள் பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மாவும் குகனுக்கு நல்ல பொண்ணாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சூப்பராக அழகான படித்த பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்துருக்குறாங்க. அவங்களோட குடும்பமும் ரொம்ப அருமையான குடும்பம். விஷயத்த குகன்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட குகனு, அப்படியாம்மா, சரி, உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான்ம்மா, சந்தோஷம் அப்படின்ட்டாங்க. சரி, ஒரு வழியாக நம்ம பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாச்சு, குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குகனோட வீட்டில் கெட்டி மேலே சத்தம்தான். பத்திரிக்கையெல்லாம் அடித்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து, சாப்பாடுக்கு சொல்லிட்டு, மண்டபத்துக்கு எல்லாமே அலங்காரத்துக்கு சொல்லி, வாழை மரம் கட்டி, கல்யாணத்தன்னைக்கு சுஜிக்கும் குகனுக்கும் ஜாமுன்னு அவங்களோட குடும்ப உறவுகளோட கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இப்படி தான் குகனுக்கு கல்யாணம் ஆணுச்சு. கல்யாணமாகி ஒரு வாரத்திலேயே குகன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மனைவி சுஜி படித்தவங்கள்ல, அவங்களுக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை தான். ஆனால் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணுமே அப்படின்றதுக்காக வேலைக்கு போக முடியலை. எல்லாரையுமே நல்லா பார்த்துப்பாங்க. சுஜி அவங்களுக்கு வேணுங்கிறத தாண்டி அவங்களோட குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும்தான் முக்கியமாக செய்வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, போகிற போக்கில் செலவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. குகனோட சம்பளம் மட்டும்தானே, இப்போது வீட்லேயும் 4 பேர். சுஜியோட செலவினமோ கம்மி தான். அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் செலவுகளை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குகனோட தங்கச்சி வேலைக்கு போகிறாங்கல்ல,
அவங்க சம்பாத்தியம் பண்ணுற காசு எல்லாத்தையுமே அவங்களே பேங்க்கில் போட்டு சேமித்து வச்சிட்ருக்குறாங்க. ஒரு 10 பைசா கூட வீட்டுக்காக செலவழிக்கிறதே கிடையாது. அதனால் சுஜி அவங்களோட கணவன் குகன்கிட்ட, நான் வேணும்னா வேலைக்கு போகட்டுமா, நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே ரொம்ப சிக்கனமாக இருக்க வேண்டியிருக்கு, அதனால் நானும் வேலைக்கு போகிறேனே, எல்லாமே சுலபமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. நீனு வீட்டோட சூழ்நிலைக்காகலாம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலைக்கு போகலாம். மற்றபடி நம்ம வீட்டில் செலவுக்கு குறைச்சலாக இருக்குது அப்படின்ட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? பாவம், நீ வேற வீட்லேயும் எல்லா வேலைகளையும் செய்கிற, வீட்டு வேலையும் முடிச்சுட்டு வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது எவ்வளோ களைப்பாக இருக்கும். நான் வெளி வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு வரேன், அதுவே அவ்வளவு களைப்பாக இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எல்லாருமா சேர்ந்து வேலையை கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நீ ஒருத்தி மட்டுமே மொத்த வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டா அது உனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வேலைக்கும் நான் வரேன். நீங்கள் வேலை பார்க்குறீங்கல்ல, உங்களோட ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் வேணும்னா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்குது, நான் வரட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி சுஜி, எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். சரி, நாளைக்கு வேணும்னா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணு. இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. உன்னோட திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். சரி சுஜி, நான் இப்படியே பேசிகிட்டே இருக்கிறேன் பாரு, டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு புறப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீனு இப்போ நாளைக்கு வேலைக்கு போகிற விஷயத்தை பற்றி எதையும் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காத. நானே இன்னைக்கு இரவு வந்து சொல்லிக்கிறேன், அதுதான் சரியாக இருக்கும். நீயா ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, சரியா? இரவு நான் வந்து சொல்கிறேன், நீ அதுக்குள்ளேயும் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியுமோ அதுக்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆகட்டும், பார்த்து பத்திரமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சுஜி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாட்ட. சரிடா குகன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அவங்களோட தங்கச்சி எப்பயோ வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்டில் குகனோட அம்மாவும் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே சுஜி முடிச்சிட்டாங்க. இப்போது நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அதுக்கு போய் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களோட அறைக்கு போய் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு இவ, எப்போ பார்த்தாலும் அவளோட அறைக்குள்ளேயே போய் போய் உட்காந்துக்கிறா. இத்தனை நாளில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இப்படி போய் போய் உட்கார மாட்டான். என்னன்னு தெரியலையே, தனியாக போய் உட்காந்துக்கிறான்னா ஒன்றும் புரியலை. என்ன நடக்குது? சரி, கேட்போமா வேண்டாமா அப்படின்ட்டு குகனோட அம்மாவுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி, நம்ம என்னத்தை கேட்டுக்கிட்டு, இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் இருக்கிற மாதிரியா எல்லா நாளும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பொழுதுபோக்குக்காக டிவியை பார்க்கலான்ட்டு டிவி பார்த்துட்ருக்குறாங்க. மதியானம் ஆயிடுச்சு. இன்டர்வியூக்கு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. சரி, டைம் ஆயிடுச்சுல்ல, அத்தைக்கு போய் சாப்பாடு வச்சு கொடுக்கலான்ட்டு அவங்களோட அறையிலேருந்து வராங்க. அவங்க அத்தை டிவி பார்த்துட்டு இருந்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. அத்தை, அத்தை எழுந்துறீங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா, வந்துட்டியா? டைம் ஆயிடுச்சோ? நான் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன், கண் அசந்துட்டேன். சரி சரி, சாப்பிட்டியாம்மா நீனு அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தானே நான் சாப்பிடுவேன், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னாச்சு, நீ போய் உன்னோட அறைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்ட, உடல்நிலை ஏதாவது சரியில்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுஜி நடந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்ட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறாங்க. தன்னோட கணவன் எதை பற்றியும் சொல்ல வேண்டாம், நான் வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னதுனால. திரும்பவும் அவங்களோட அத்தை, என்னாச்சு, ஏன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது சுஜியால் எதுவும் சொல்லாமல் இருக்க முடியல. அது ஒன்றும் இல்லை அத்தை, நானும் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன், அதுக்காக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருந்தேன்.
அது முடிஞ்சிருச்சு அத்தை, நான் வேலைக்கு போகட்டுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியாம்மா, ரொம்ப நல்ல யோசனையாக இருக்கே. நீ படித்த பொண்ணுல்ல, ஆசை ஆசையாக இருந்திருப்ப, எங்களையும் நல்லா கவனிச்சுக்கிற. உன்னையும் நீ நல்லா கவனிச்சுக்கணும்ல. வெளியில் போய் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, சந்தோஷமாக போயிட்டு வாம்மா. இதில் என்ன இருக்குது? உனக்கு ஒத்தாசையாக நான் எந்த உதவியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ தான் சுஜிக்கு ஒரு பெரிய நிம்மதியே வந்தது. பெருமூச்சு விடுறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு அப்படியே கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. குகனோட தங்கச்சி வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. குகன் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. குகனும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. குகன் வீட்டுக்கு வந்ததும் ஒரே பரபரப்பாக இருக்கிறாங்க. சுஜியும் என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக பரபரப்பாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவா, அது எதுவும் ஒன்றும் இல்லை. நீ நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. அத்தைக்கிட்டேயும் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. எதையும் என்னால் மறைக்க முடியலங்க. அதனால் உண்மையை அப்படியே சொல்லிட்டேன். அத்தை அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. நீனு நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வா. ஆனால் நாளைக்கு புதுசாக ஒரு மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். அவங்க தான் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களாமே. அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது? நான் யார் வந்தாலும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸை தான் நான் கொடுக்க போகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படணும்? ஆமாம், உங்களுக்கு அந்த மேனேஜர் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவா, அது எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க தானா அப்படின்ட்டு எனக்கு முடிவாக தெரியல. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் வருத்தத்தை விடுங்க. நான் நல்லாவே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நீங்களும் நானும் மட்டும்தான் சாப்பிட்ணுன்ட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு இரவு எல்லாருமே தூங்கிட்டாங்களா. மறுநாள் காலையில் விடிஞ்சதும் எழுந்திரிச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. அதுலேயும் சுஜி தான் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் குகனும் கிளம்பிட்டாங்க. குகனோட தங்கச்சி என்றைக்கும் இல்லாததை விட இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக கிளம்பியிருக்கிறாங்க. மேலதிகாரி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி உடையெல்லாம் போட்டு டிப்டாப்பாக கிளம்பியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க ஆஃபீஸ்க்கு போகலை. குகனும் அவங்களோட மனைவியும் வீட்டில் சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இன்டர்வியூக்கு எங்கே உட்காரணுமோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க சுஜி. குகன் அவங்களோட வழக்கமான வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. மேனேஜர் வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. வந்ததுமே அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. யார் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கிறோமே, நம்மெல்லாம் செலக்ட் ஆகிடணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிறாங்க. சுஜியும் அதே இடத்துல இருக்கிறாங்கல்ல. யார் இன்டர்வியூ நம்மளை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா குகனோட தங்கச்சி. ஒவ்வொருத்தராக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. நிறையா பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜியும் போகிறாங்க. என்னை எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க? நம்ம வீட்டு ஆளாச்சே, கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் கிடையாது. சுஜியவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சுஜியும் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். வேறு ஏதாவது ஆஃபீஸில் இன்டர்வியூக்கு போக வேண்டியது தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. அன்னைக்கு அவங்களோட கணவனும் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன, நீ செலக்ட் ஆகிட்டியா? உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் சரியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. அதனால தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஆஃபீஸில் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், புதுசாக வந்த அந்த மேனேஜர் யாருன்னு தான் தெரியல. பழைய மேனேஜர்னு வச்சுக்கோயேன், அப்படியெல்லாம் கிடையாது. நீனே என்னை விட எவ்வளோ அழகாக இன்டர்வியூ ப்ரெசன்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்தவங்க உன்னை வேலையில் சேர்த்துக்கல அப்படின்னா அவங்க வேணுக்குனே பண்ணியிருப்பாங்களோ? எனக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது. அவங்க பேர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஆ, இவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது போல இருக்குது. நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் மேனேஜருன்னு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தன்னோட தங்கச்சியா இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு நம்மளோட கணவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதனால் இப்போதைக்கு எதையும் சொல்ல வேண்டாம். ம், அவங்க பேர் எனக்கு தெரியலங்க. நான் வேற இந்த ஆஃபீஸ்க்கு புதுசு இல்லை, அதனால் எனக்கு எதுவுமே தெரியலைங்க. சரி விடுங்க, நான் தான் வேறு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்க்கு போகலான்னு நினச்சோம். கடைசியில் அது மாதிரி நடக்க வேண்டாம், தனித்தனியாக வேறு வேறு ஆஃபீஸ்க்கு போகணும்னு இருக்கோ என்னமோ. நீங்கள் இந்த ஆஃபீஸில் வேலை பாருங்கள், நான் இன்னொரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். ஆக மொத்தம் 2 பேரும் சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருமா, அவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுஜி நீ இவ்வளோ கூலாக பேசுகிற? நான் நீ என் கூட ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறோன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. சரி விடு, நீ வெளியில் இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். ரிலாக்ஸாக எதையாச்சும் யோசி, நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆகட்டும், நான் ஏதாவது யோசிக்கிறேன். நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. அன்னைக்கு நாளும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் விடிஞ்சிருச்சு. குகன் வழக்கம் போல் அவங்களோட ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட புது மேனேஜர் யாருன்னு தெரியவே இல்லை. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிறையா பேரை வேலையிலேருந்து தூக்கணுன்ட்டு அந்த மேனேஜர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டில் இந்த குகனோட பேரையும் போட்டு குகனையும் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அது யார்? குகனோட தங்கச்சி. அண்ணன்னு கூட பார்க்காம அவங்க அண்ணனை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. அப்போவும் அந்த மேனேஜர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆவல் மட்டும் அதிகமாக இருக்குது. சரி நம்ம வேலையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த மேனேஜர் முகத்தை நாம் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்னன்ட்டு சோகமாக கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போய் சுஜி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட சுஜிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. அட கடவுளே, உங்களுக்கு வேலை போயிடுச்சா? இப்போ என்னங்க பண்ணுறது? சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நீங்கள் மனசை தளர விடாதீங்க. நாம் வேணும்னா புதுசாக ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எங்கள் அப்பா தான் தயிர் வடை வியாபாரம் பார்க்குறாங்கல்ல, அந்த வியாபாரத்தை நம்மளும் சேர்ந்து பார்க்கலாமே. அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு நிறையா லாபம் கிடைக்குங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் நாம் தயிர் வடை வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது. எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கே, எப்படி உதவின்னு போய் நிற்கிறது? அவங்களே பெரியவங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட நம்ம உதவின்னு போய் நின்னா சரியாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க குகனே. அட என்னங்க நீங்கள், அம்மா அப்பா நம்மளை அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நம்ம போகலாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போது நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக வருவோம். போகலாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். நீ உன்னோட முடிவில் உறுதியாக இருக்கிற. நீ சொல்கிறதாவதும் நல்லபடியாக நடக்கட்டும். நம்ம இன்னைக்கு மாமா அத்தையை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குகனும் சுஜியும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு சுஜியோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுட்ருக்குறீங்க? நான் இருக்கிறேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. தயிர் வடை எப்படி செய்யணும் தானே கற்றுக்கணும், நான் தாராளமாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சுஜிக்கு தயிர் வடை எப்படி செய்யணுன்ட்டு நல்லா சொல்லித்தராங்க. அதே மாதிரி குகனுக்கும் சொல்லித்தராங்க. 2 பேருக்கும் தயிர் வடை சூப்பராக போட தெரிஞ்சிருச்சு. சரி வண்டியை நாங்கள் வாடகைக்கு பிடிச்சி கடை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் மாமா அத்தை அப்படிங்கிறாங்க குகனு. அட என்ன மருமகனே, நீங்கள் எதுக்கு புதுசாக வாடகைக்கு வண்டியெல்லாம் பிடிக்கணும்? நம்மள்ட்ட தான் 2 வண்டி இருக்குல்ல. இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிற வண்டி புது வண்டி தான். அந்த வண்டியில் நீங்கள் வியாபாரத்தை பாருங்கள். இன்னொரு வண்டி தான் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சரி பார்க்க வேண்டியிருக்கு. அதை நான் சரி பார்த்துக்கிறேன். அதில் நாங்கள் வியாபாரம் பார்த்துக்குறோம். இந்த வண்டியை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வியாபாரத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ட்டு குகனோட மாமனாரும் மாமியாரும் வாழ்த்தி அனுப்புகிறாங்க. குகனும் சுஜியும் அவங்க அம்மா அப்பா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுஜி அவங்களோட வீட்டில் தயிர் வடை செய்வாங்க.
அவங்களோட கணவன் குகன் தயிர் வடைய தள்ளுவண்டியில் வியாபாரம் பார்ப்பாங்க. ஒத்தாசைக்கு அவங்க மாமனாரும் அடிக்கடி வருவாங்க. தயிர் வடை வியாபாரம் ரொம்ப அருமையாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுமா அப்படின்ட்டு குகன் நினைக்கவே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு வருத்தப்பட்ட காலம் போய் இப்போது அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. குடும்பத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கவனிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக கவனிச்சிட்ருக்குறாங்க. இப்படியே வியாபாரம் அதிகமானதில் ஒரு பெரிய ஹோட்டலையும் வைக்கிறாங்க. வேலையாட்களெல்லாம் போட்டு சரியான ஊதியத்தை கொடுத்து அவங்கள வேலையாட்கள் மாதிரி நடத்தாமல் எந்த அளவுக்கு மதிப்பாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு குகன் மதிப்பாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் நிறையா சம்பாத்தியம் வர ஆரம்பிச்சிருச்சு. சேர்த்து வச்ச காசில் பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடை வாங்கிடுறாங்க. இன்னும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கும். அதனால் புது கதவை நோக்கி போயிட்டே இருக்கணும். மூடின கதவையே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. புதிய பாதை எங்கே இருக்குன்ட்டு அந்த பாதையை நோக்கி போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். திரிந்த பால் மாதிரி தான் வாழ்க்கையும். பாலாக இருக்கிற வரைக்கும் பாலாக மட்டும்தான் இருக்கும். அது திரிஞ்சதுக்கப்புறமா தான் தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு ஒவ்வொரு அடுத்தடுத்த படிக்கு மேலே உயர்ந்துக்கிட்டே போகுது. பாலாக இருக்கிற வரைக்கும் இருந்த மதிப்பை விட வெண்ணெயானதுக்கப்புறம் அதோட மதிப்பே வேற. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். சின்ன வட்டம் போதும்னு நினைக்காம பெரிய வட்டத்துக்கு நாம் நகர்ந்துடணும். அது நமக்கு நிச்சயமாக நல்ல விஷயம், நல்ல பலன்களை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.